படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர். நல்ல ஒரு ஃபேமிலி மூவி தான் ஆல்ரெடி ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி. சூர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. கருப்பு வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும். இல்ல, கருப்பும் வேற ஜோனர், இது வேற ஜோனர். ஆக்சுவலி டோட்டலா இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக, ஃபேன்ஸுக்காக இல்ல. அது ஃப்ராங்க்லி சொல்ல போனா ஃபேன்ஸான மூவி இல்ல, ஃபேமிலிக்கான மூவி. எஸ் ஃபேமிலி க்ரௌடு நல்லா வரணும். நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. எக்ஸ்ட்ராடனரி, அவர் சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி எக்ஸ்ட்ராடனரி. மஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பர் ப்ரோ. ஃபீல் குட் மூவி தான். சூப்பரா இருக்கு. சூர்யா மமிதா ஆக்டிங் சூப்பர். என்ன சொல்ல வராங்க படத்துல? நல்லா இருக்கும். குட் ஃபீல், நல்ல லாஜிக்கா இருக்கும். அதான் ஏஜ் கேப், அந்த கான்செப்ட் தான். மற்றபடி சூப்பர் ப்ரோ. செமையா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா பேக் டு செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி அவர் வாரணமாயிரம் அந்த டேஸ் போயிட்டார். உண்மையிலே செமையா நடிச்சிருக்காரு. ஓப்பனிங்லாம் பார்க்காதீங்க, படம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீக்ல க்ரௌடு கூடும். படம் சூப்பர் ப்ரோ. நல்லா ஃபேமிலியா என்ஜாய் பண்ற மாதிரி படம். நல்லா கருத்தா கொடுத்துருக்காப்புல சூர்யா சார். நல்லா இருந்தது. ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் ஃபேமிலியா பாருங்க. ஃபேன்ஸ்க்கான மட்டும் இல்ல, ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படமா இருக்கு. தேங்க்யூ. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா இருக்கு. போன மூவி கருப்பு, அது மாஸா இருந்துச்சு. இது வந்து ஒரு கிளாஸ் மூவியா இருக்கு. தேங்க்யூ. வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் தீபாவளி நெக்ஸ்ட் மூவி வருது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. 2006-8க்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு படம் உண்மையிலே அருமையா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம் எல்லாரும். அமிதாப் பச்சன் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. உண்மையிலே சின்ன பிள்ளை மாதிரி கேரக்டர் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்க்கலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. போன படத்துல எங்க எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டாப்ல. பட் இந்த படத்துல ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் திருப்திப்படுத்திட்டாரு. இனிமே புக் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. படம் நல்லா தான் இருக்கு. ஆக்டிங்லாம் சொல்ல தேவையில்லை. அதுல ஒரு கிரையிங் சீன் ஒன்று இருக்கு. அதெல்லாம் தரமா இருந்துச்சு. அழுதுட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. மலர் தத்து சீன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லை, போர் அடிக்காம போது சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அப்படி போகுது அப்படின்னு. போக போக அப்படியே நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு, எமோஷ்னலு, ஒரு காமெடி, ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த மாதிரி நல்லா போச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. சூர்யா அண்ணனோட ரோல் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கும். சூர்யாவோட அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்ல முடியாது. நல்லா சூப்பராக இருக்கு. உங்களோட ஆக்டிங் பொறுத்தளவோட அண்ணனோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். மதரோட கேரக்டர் ராதிகா மேமும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. போர் அடிக்காம தான் ப்ரோ போகும். காமெடி நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் பாதி வந்து சென்டிமெண்ட்டில் போயிருக்கோம். கிளைமேக்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல் ஓவராக எல்லாமே கனெக்ட் ஆகும். நம்மளோட லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். முக்காசி எல்லாரோட லைஃப்பும் வெங்கட்லூரி டைரக்ஷனில் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் மேடுன்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஃபேமிலி தானே சப்ஜெக்ட். ஸோ அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இன்னைக்கு கனெக்ட் ஆகி பிடிச்சிருச்சுன்னா நல்லபடியாக ஸ்கோர் ஆகும் படம். லேக்லாம் தான் ப்ரோ போகுது. இல்லைன்னா லேக் ஆரம்பிச்சுன்னா எல்லாம் வெளியே போயிருப்பாங்களே. நல்லா இருக்கும். லேக் நல்லா இருக்கும். ஆமாம், சூர்யா ஃபேன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த படம் மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கு. படம் வந்து எலகண்டான ஒரு லுக்காக இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுறது ஒரு நல்லது. அந்த வாரிசு அந்த மாதிரி ஒரு எலகண்டான ஒரு லுக் இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக இருக்கு. குட் லுக். அப்படி எதுவும் தெரியல பிரதர். அவங்க அங்கங்கே ஹிண்டாக ஒரு ஜோக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆக்டிங் சொல்றது கேட்குங்க. பேக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவங்க காம்போ ஒரு சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரியே எல்லாரும் கூட என்கேஜ் பண்ணிட்டு, எப்படி ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சண்டே உட்காந்துட்டு எப்படி ஒரு படம் பார்ப்போமோ அதே மாதிரி லேகே இல்லை ப்ரோ. ஜாலியாக போகும். சூப்பராக இருக்குது படம். வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அப்புறம் சூர்யா வந்து நல்லா எப்பயும் போல் இவ்வளோ எங்காக காமிச்சிருக்காங்க. மமிதாவை பார்க்குறப்ப ரொம்ப அவங்கள வச்சு தான் படமே. ரொம்ப ஃபன்னாக எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் லேக் ஆகாமல் படம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்குன்னே எடுத்த படமாக இருக்குது. நிறைய ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் வெறும் வெட்டு குத்து அடிதடி எல்லாம் போட்டு நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு நீட்டாக ஒரு சின்ன பிள்ளை கூட வந்து பார்த்துட்டு போகலாம். நிறையா படத்துக்கு வந்து 18+ வரக்கூடாது, படத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை நம்ம படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக வந்து வந்திருக்கு.
அப்புறம் இன்னுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தை தேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பார்த்துட்டு அப்புறம் வந்து மீமில் போட்டுக்கிட்டு நாங்கள் ஐயோ எப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. உண்மையாகவே ஃபேமிலியோட உட்காந்து நல்ல கருத்தோட படம் வந்திருக்கு. கங்குவா அந்த மாதிரி ரெட்ரோ அந்த மாதிரி படம் அந்த கங்குவா படம் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அந்த மாதிரி எதுவும் இது ட்ரோலுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஒரு உண்மையாகவே நல்ல ஒரு ஃபீல் குட்டா மூவியாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கலை. அங்கங்கே வெங்கட் வந்து டைரக்டர் வந்து அங்கங்கே காமெடி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. தேட்டரில் நல்லா சிரிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ப்ரோ. கதைப்படி நல்லா எடுத்திருக்காப்புல. ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி தான், அதை எடுத்து சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அது போக அறம் அறக்கட்டளை பற்றி அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீனுக்காண்டி நான் அந்த சீன்லேயே நிறைய பேர் கண் கலங்கினாங்க. அவங்க அம்மா இறக்குற சீனாக இருக்கட்டும், நிறைய சீன் எல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. அதுபோக சூர்யா சார் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா அவர் கருப்புலையும் சரி எல்லாத்துலையும் சரி உம்முன்னே இருந்தாப்புல. அவர் சிரிச்ச மணிக்கு அந்த பழைய கஜினி, அதுக்கப்புறம் புதுசாக அவரை ஜில்லுன்னு ஒரு காதல், அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ கூட எடுத்து பண்ணலாம். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளாலையும் சரி. கேரளாலலாம் நம்மளை விட உயிர் கொடுப்பாங்க இப்போ. அப்படி சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கேரளாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கு. அதனால நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. சில்லுன்னு ஒரு காதல், அந்த மாதிரி லவ் ஜானர் நிறைய எடுங்க. உங்களுக்கு ஃபேன்ஸ் பேஸ் எப்பயுமே இருக்கு. ஏன்னா ஒரு ராஜாங்கத்தை விட்டு போன அப்புறம் திரும்பி ராஜா என்ட்ரு ஆனா ஒரு கம்பேக் எடுத்தோம்னா, கருப்பு படம் பார்த்தீங்க எத்தனை ஆடியன்ஸ் மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஃபேமிலி ஓகே. பட் அடுத்த படம்லாம் இந்த காதல் எல்லாம் எடுங்க. உங்களுக்கு ஏஜுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆகாதெல்லாம் இருக்கும். பட் உங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஒரு கம்பேக்கான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஃபேமிலிக்காண்டி முழுக்க இது ஃபேமிலிக்கான மூவி. அது குடும்பத்தோட பார்க்குற படம்ப்பா. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஒரு இதுவும் இல்லை. ஆனால் என்ன அம்மா போன பிறகு என்ன கஷ்டம்னு இந்த சூர்யாவுக்கு தெரிஞ்சு இப்போ சரி சேர்த்துக்கிறேன். அது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அம்மா அடுத்து அந்த குடும்பத்தில் ஒருத்தி வேணுன்ற ஒரு நினைப்பு அவருக்கு வந்திருக்கு. அதே பாராட்டலாம். இந்த படம் சூப்பராக ஓடும். குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக பார்த்தா போதும். எனக்கு ரொம்ப மெயினாக பிடிச்சிருக்கியா. ஏன்னா என் வீட்டில் அது நடக்கிறனால எங்களுக்கு எப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் வயசு வித்தியாசத்தெல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு காலாகி 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 பையங்களை நான் கல்யாணம் பண்ணணும். அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப ஓவராக பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிக்கணும். இந்த படம் சூப்பராக இருக்குது. அது போதுங்க.